ஹாய் ஹலோ வணக்கம் ட்ரெண்ட் டாக் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இந்த 2025 எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது, அடுத்தடுத்த ராசிகளோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து இன்னைக்கு பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ இந்த 2025 ஓவராலாக எப்படி இருக்கும்? இப்போ இந்த ஆண்டு எடுத்தீங்கன்னா ராசிகளின் அடிப்படையில் எடுத்தும்போது முதல் வருஷ இந்த ஸ்பாட்டை பிடிக்கக்கூடியது ரிஷப ராசி. இந்த 2025ஆம் வருஷத்தில் இந்த கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11th பிளேஸுக்கு வரார். பொதுவாகவே ரிஷபத்துக்கு அவர் பாக்யாதிபதி, ராஜயோக அதிபதி. அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வரும்போது ரிஷபராசி என்பர்களுக்கு கொட்டுன்னு மழை கொட்டுன்னு சொல்லுவாங்க. பணமழையாக இருக்கட்டும், அதை உறவுகளில் வந்து ஒரு லாபமாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிஷபம் இல்லை எந்த ராசிக்குமே கோச்சார ரீதியான சனி பகவான் 3, 6, 11 இந்த இடங்களில் வரும்போது மொத்தம் 30 வருஷத்தில் இப்போ இந்த சனி பயிற்சி ஒரு அப்சல்யூட்லி ஒரு யூனிக்கான ஒரு சனி பயிற்சி. இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மேஷத்தில் தான் சனி பகவான் பயிற்சியை ஆரம்பிப்பார். எப்போவுமே மேஷம் தான் ஃபஸ்ட்டு ராசி, மீனம் வந்து கடைசி ராசி. இப்போ மேஷத்தில் அவர் ஆரம்பித்த போது 3 தலைமுறைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது 95 கிட்டத்தட்ட நீங்களாம் பிறந்தீங்களான்னு தெரியாது. அந்த முன்னாடி அவர் ஆரம்பித்தவர் தற்சமயம் தான் மீனத்துக்குள்ளே போய் அந்த லேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சனி பயிற்சியாக இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் அது மாதிரி வருது. அது மட்டும் இல்லை, இன்னொரு ரேர் கோஇன்சிடென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு பயிற்சி வருஷம் வரும், ராகு கேது பயிற்சியும் சேர்ந்து வருது. அப்போ சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி மூணுமே கிட்டத்தட்ட ஒரு 5 மாத இடைவேளைக்குள்ளே வருது. இவ்வளோ பயிற்சிகள் இருக்குது. இந்த 3 முக்கிய நிகழ்வுகளில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒவ்வொரு கிரக மூமெண்ட்டும் கூட ஒரு ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த உயிரினங்கள் வரை தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது மனிதன வாழ்க்கையில் நம்புறீங்களோ நம்பலையோ. அப்போ அந்த மாதிரி ரிஷபராசி இந்த ஆண்டு வரக்கூடிய ஒரு சனி பயிற்சியில் யோககரமான ஒரு ஆண்டுக்குள்ளே நுழையிறாங்க. இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எஸ்பெஷலி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், லாபஸ்தானங்கிறதுனால வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த ஃபாரின் ட்ரிப்ஸ் போகக்கூடியவங்க, ரிஷபம்னாலே சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடங்கிறதுனால ஃபாரின் லைஃப் யாராவது ட்ரை பண்ணுறாங்க, இந்த ஃபாரினில் வந்து விசா வாங்கணும், எனக்கு ஜாப் வேணும், இல்லை ஃபாரினில் இருக்கிறவங்கள வெட்டிங் பண்ணிக்கணும், அங்கே செட்டில் ஆகணுங்கிறவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய யோககரமான காலம். தவிர வந்து லவ் பண்ணுறாங்க, ஒன் சைடு லவ்வாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய லவ் நிறையா லவ், எல்லா லவ்வும் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஒன் சைடு லவ், டபுள் சைடு லவ், இந்த கல்யாணம் ஆகலை, பெற்றவங்க ஒத்துக்கலை, இதெல்லாம் வந்து ஒரு நிலைமைக்கு வந்து சமாதானமாகி மேரேஜை நோக்கி பயணப்படக்கூடியதாக இருக்கும். இப்படி பலதரப்பட்டதில் ரிஷபராசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இயராக வருது. அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது துலாம் ராசி. நான் ஏற்கனவே சொன்னபடி 3, 6, 11 வரணும். இப்போ துலாத்துக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்றார் சனி 5லேருந்து. இப்போ 3ஆம் சாதாரணமாகவே துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் அவர் போய் 6ல் போனார்னா யோகத்தை வந்து வாரி வழங்குவார். அதில் 6ஆம் இடத்துடைய ஆதிபத்தியம்னு சொல்லுவோம். கடன், நோய், மறைமுக எதிரிகள், இது எல்லாமே பாசிட்டிவாக வரும். துலாம் ராசிக்கு கொடுத்த கடன் திருப்பி வரும், இவங்க கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி அடைப்பாங்க. நோய்கள் எல்லாம் வெளியில் வந்து அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். மறைமுக எதிரிகள்லாம் காமிச்சு கொடுக்கும். இப்போது வாழ்க்கையில் 3 முக்கிய இன்க்ரீடியண்ட். பணம் எல்லாருக்கும் முக்கியம். பணம் இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் வரும், பணத்தினால எல்லா பிரச்சனையும் வரும். அதுதான் வாழ்க்கையுடைய சூட்சமும். 2வது நோய். என்கிட்ட வந்து ஒரு 500 கோடி சொத்து இருக்குது, நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன், இல்லை ஒரு கார் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், இதெல்லாம் செகண்டரி. எனக்கு உடல் ஆரோக்கியமாக இல்லைன்னா எதையுமே நான் அனுபவிக்க முடியாது. ஸோ உடம்பு எல்லாத்துக்குமே வேணும். ட்ரெஸ்ஸு போடுறதில்ல, இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல, மொபைல் யூஸ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஹெல்த்து தான் மஸ்ட். அது 2வது இன்க்ரீடியண்ட்டாக வருது. 3வது வாழ்க்கைன்னு சொன்னால் எதிரிகளை ஜெயிக்கணும். நீங்கள் எதிரிகள்கிட்ட தோற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே போயிட்டே இருப்பீங்க. இப்போ எதிரிகளை ஜெயிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்துகிட்டே இருப்பீங்க, க்ரோ ஆகி. எதிரிகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் சிக்னல் வந்து நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். வளராதவங்களுக்கு எதுக்கு எதிரி? வளர்கிறவங்களுக்கு தான் எதிரி. அப்போ வளர்கிற எதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மறைமுக எதிரிகளை வெளியே கொண்டு வந்து அவங்கள நீங்கள் ஜெயிக்கணும். வாழ்க்கை எப்போவுமே ஒரு போட்டி தான், சாம்பியனாக நீங்கள் வரணும். அப்போ மகர ராசிக்கு 7.5 வருஷம் படாத பாடுபடுத்துகிற சனி பகவான் அவங்கள விட்டு கிளம்புறாரு. ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்குள்ளே அவங்க போகிறாங்க. ஸோ இந்த ரிஷபம், இந்த துலாம், இந்த மகரம், இந்த 3 ராசிகளும் அடித்து அவங்களுக்கு வந்து மலையாளத்தில் சொன்னால் அடிபொலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆண்டாக இருக்குது. ஓ, இந்த 2025 பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ராசிகள் இவங்களுக்கு நல்லா அமையும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த ராசிகள் உண்மையாகவே அடி வாங்கும் இந்த 2025? மோசமான நிலைமை எந்த ராசிகளுக்கு இருக்குது?
இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்லாம் சனி பயிற்சினா முதல்ல என்ன அப்படிங்கிறத அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சந்திரன் உங்கள் ராசியில் எங்கே இருக்கோ அதான் ராசி. சந்திரன் உங்கள் 12 கட்டத்தில் எங்கே இருக்காரோ அதான் ராசி பிறவி ஜாதகத்தில். இந்த சந்திரன் யார் அப்படின்னா, சந்திரன் டினோட்ஸ் யுவர் மைண்டு, மனசு. இப்போ எனக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா வசதியும் இருக்குது, வீட்டில் 15 வேலைக்காரங்க, நல்ல உடம்பு இருக்குது, சரியான பதவி இருக்குது, BMW கார் வச்சுருக்கேன், எல்லாமே இருக்குது, அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இருக்குது. மனசு மட்டும் ஃப்யூஸ் போயிடுச்சு. எதுங்க? ஃப்யூஸ் போயிடுச்சு. இது என்னை சுற்றி இருக்குல்லையே, அதுக்கெல்லாம் ஏதாவது வேல்யூ இருக்கா? ஒன்றுமே இல்லை. அந்த மனசு வந்து சனி பிடிச்சாருன்னு வச்சுங்க, அதுதான் 7 சனி. இப்போ நீங்கள் மீனராசிக்கு எடுத்து அவர் வந்து மைண்டை வந்து பிடிக்க போகிறாரு. சனி யாருன்னா, நேரோவாக திங்க் பண்ண வைக்கிறது, உங்களுக்கே நீங்கள் அகெயின்ஸ்டாக முடிவுகள் எடுக்க வைக்கிறது. இப்போ நம்மளே நமக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுவோம், சிந்திப்போம், பேசுவோம், செயல்படுவோம். வேற யாரும் வேண்டாம், நம்மளே நமக்கு முதல் வில்லனாக இருப்போம். அது நமக்கு தெரியக்கூட தெரியாது. அதான் அந்த பியூட்டி. 2, வீணான அலைச்சலை கொடுக்கறது, தேவையில்லாத அலைவோம், அது சம்மந்தமே இருக்காது. ஒரு நண்பனை போய் எதுக்கு பார்க்குறோம், 10 பைசா பிரயோஜனம் இருக்குது. அவனே சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சிருப்பான். நம்ம அவனை போய் பார்த்து அவன் கூட அவனுடைய சோகத்தை நம்மகிட்ட சொல்லி, நம்மள்கிட்ட ஆல்ரெடி 1000 பிரச்சனை இருக்குது. இது 2. ஆக இந்த தாக்கங்கள் மீனராசிக்கு உண்டு. இந்த மீனராசிக்கு இந்த தாக்கங்கள் வந்து கண்டிப்பாக உண்டு. இப்போ இந்த மீனராசி இது அடுத்தபடியாக மேஷராசிக்கு இப்போ தான் வெல்கம் டு த ஃபேமிலிங்கிற மாதிரி அவங்க 7 சனிக்குள்ளே வராங்க. சாதாரணமாகவே மேஷராசிக்கு இந்த ஆர்வ கோளாறு அதிகமாக இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, முன்னாடி போய் நிற்பான். ஏன் நிற்பான்னு சொன்னால், காரிய டாஸ்க் மாஸ்டர்ஸ் அவங்க. ஒரு விஷயத்தை தான் செய்யணும், தான் செஞ்சு முடித்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு வீரியமாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க, இவங்க நடுவில் போய் கை விடுவான். அது ஏன்னா மேஷராசி. அப்போ மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த மாதிரி செவ்வாயுடைய ராசி, சனிக்கும் செவ்வாய்க்கும் ஜென்ம பகை. இப்போ சும்மாவே எனக்கு இப்போ சங்கு ஊதிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ மேஷராசிக்கு சனி வந்து விரயஸ்தானத்தில் 7 சனி ஆரம்பிக்கும் போது தூக்கம் கெடும். முதல்ல 12ஆம் இடத்துல வரும்போது. 2வது, கணவன் மனைவிக்குள்ளே என்ன நடக்கணுமோ அது நடக்காது, அந்த பிரிவை ஏற்படுத்தும். ஃபிசிக்கல் இன்டிமசி இல்லாத ஒரு கப்பல் சீக்கிரம் பிரிய போகிறாங்கன்னு அர்த்தம். அது எந்த ஏஜாக இருக்கட்டும். ஒரு ஃபிசிக்கல் இன்டிமசி இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளனா ரொம்ப சீக்கிரமே அவங்க தேர் கோயிங் டு கால் இட் அ டேன்னு அர்த்தம். அது ஒன்று பார்க்கணும். இப்போ மேஷராசிக்கு இந்தந்த வகையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, தேவையில்லாத விரயங்கள் வர வாய்ப்பு இருக்குது. இது அடுத்தபடியாக ரெட் அலர்ட் ராசி நம்ம சிம்மம். சிம்ம ராசி வந்து எமோஷனான பீப்புள், மெக்னானிமஸான பீப்புளும் கூட, எமோஷனான பீப்புள். வேணும்னா சிம்மராசிக்கு வந்து தலையில் வேணும், வேண்டாம்னா காலு கீழே. சிம்மராசிக்கு வந்து 2 தான் தெரியும், எஸ் நோ. அப்புறம் வந்து ஒருத்தருக்கு உண்மையாக உதவி செய்யக்கூடியது, வாலண்டியராக செய்யக்கூடியது சிம்மராசி. அதாவது என்னம்மா என்ன 10,000 ரூபா பிரச்சனையா, என் கையில் 8,000 ரூபா தான் இருக்குது, சொத்தை விற்று இன்னும் 2,000 ரூபா தரேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மராசி. அந்த சிம்மராசி வந்து லவ் லாங்கிங் பீப்புள்னு சொல்லுவாங்க. எப்போவுமே அன்புக்கு வந்து ரொம்ப இயங்கக்கூடியவங்க, எமோஷ்னலி ரொம்ப வீக்கானவங்க. வெளியில் பார்த்தோன்னா அப்படியே சூப்பராக அப்படியே உடம்பு கூட பாடி லாங்குவேஜெலாம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம வடிவேல் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடி டேமேஜ் பயங்கரமாக இருக்கும். அது சிம்மம் தான். அது சிம்மம் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி சூரியனுடைய வீடு, சூரியனுக்கும் சனிக்கும் டைரக்ட் எனிமி. லைக் வந்து உங்களுக்கு மேஷத்தில் வந்து சனி வந்து நீச்சமாகி சூரியன் உச்சம், துலாத்தில் சூரியன் நீச்சமாகி சனி உச்சம். அவ்வளோ பிடிக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ சிம்மத்துக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம சனியாக வரும்போது 7.5 சனியை விட அஷ்டம சனி எப்படின்னா, இந்த 7.5 இயர்ஸ் கொடுக்கக்கூடிய துன்பத்தை டேப்லெட் ஃபார்மேட்டில் 2.5 ஆண்டில் கொடுக்கறது தான் அஷ்டம சனி. சில அவமானங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரலாம், சில வந்து தேவையில்லாத வந்து சண்டை சச்சரவுகளுக்குள்ளே போகிறது வரலாம், இந்த போலீஸ் வம்பு வழக்குகளுக்குள்ளே போகிற வேண்டியதெல்லாம் வரலாம். அதனால் சிம்மராசி எப்படி இருக்கணும்னா, எவனாவது போகிறவங்க கூட 2 அடி வச்சா கூட சைலண்ட்டாக போகிறது நல்லது. இல்லை நீங்கள் போய் கொஞ்சம் நான் பாரு, நான் யார் தெரியுமா, காட்டுக்கே ராஜா அப்படின்னு போனீங்கன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அப்புறம் அது ஒரு ப்ராசஸ் தனியாக போகும். அதில் உள்ள ஃபினான்ஷியல் லாஸு, எமோஷ்னல் லாஸு, ஃபிசிக்கல் லாஸு. ஸோ சிம்மராசிக்கு பொதுவாக இப்போ ஃபினான்ஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், இடமாற்றங்கள் பண்ணக்கூடாது, வேலையை மாற்றக்கூடாது, இப்போ போய் புதுசாக லவ் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கக்கூடாது. சாதாரணமாக லவ் பண்ணாலே பிரச்சனை. அஷ்டம சனியில் லவ் பண்ணால் பத்திரிக்கை வச்சு சனியை கூப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் பார்த்துக்கணும் சிம்மராசி. இப்போ இந்த 3 ராசிகளும் கொஞ்சம் பாதிக்கப்பட அடையக்கூடிய ராசி. பரிகாரமாக இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, முதல் பரிகாரம்
சனீஸ்வர பகவான் தர்மகாரகன், தர்மத்துக்கு பேர் போனவர். உனக்கு உன்னால் முடிஞ்ச உணவு கொடுக்கறது, அன்னதானம் செய்வது, ஆடைகள் கொடுப்பது, படிக்காத ஏழை பெண் குழந்தைகளுக்கு, எஸ்பெஷலி ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு கல்விக்கான உதவிகளை செய்வது, உங்கள் சக மனிதர்கள் கஷ்டப்படுறவங்கள நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுங்கிற எண்ணம் வேணும். அது மாதிரி சாப்பாடு கொடுங்க. பெத்த அப்பா அம்மாவை காப்பாற்றுங்கய்யா. பெத்த அப்பா அம்மாவை காப்பாற்றுங்க. அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. பெத்த அம்மா அப்பாவுக்கு நீங்கள் செய்தாலே போதும். அதையவே செய்தல. முதியோருக்கு இல்லம் இருக்கலாம், முதியோர் இல்லம் இருக்கக்கூடாது. இதில் தேவையில்லாத இந்த மாதிரி வந்து 2G 4G எல்லாம் ஓகே. கஞ்சி ஊற்றுனது யார்? அம்மா தானே. அந்த அம்மாவை பார்க்க மாட்டேங்கிறாங்களே. கேட்டால் அதுக்கு 1000 காரணம் சொல்கிறாங்க. வீசாஸ் ஆர் நாட் அப்ரூவ்டு, சாரி. என்னையா வீசா? உங்கள் அம்மா ஒரு வீசா எடுத்துருந்தான்னா உன் கதை அவ்வளோதான். வீசாவோட மோசமாக இருந்திருக்கும். அம்மா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கல. அப்போ அந்த தேவையில்லாத கர்மாக்களை இழுத்துக்கிறாங்க. பரிகாரம் வந்து என்ன? ஃபஸ்ட்டு தாய் தகப்பனை ஒழுங்காக பார்த்துக்குங்க. உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை, அன்னதானம், படிப்புக்கான உதவி, கல்விக்கான உதவி, ஆடைகளை கொடுக்கறது. ரோட்டில் குளிரில் படுத்துருக்கான், ஒரு பெட்ஷீட் வாங்கினாலும் உனக்கு ஏழையாயிட மாட்டோம். அவன்கிட்ட கொடு. அவன் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் இந்த மாதிரி ஆயிட்டான். முடிஞ்ச உதவி கை கொடு, தூக்கி விடு. அது பண்ணலாம். தவிர திருநள்ளாறில் போய் கடவுளை போய் நலதீர்த்தத்தில் குளிச்சுட்டு தர்பாரண்யேஸ்வரர் போய் அபிஷேகம் பண்ணி அங்கேயும் வெளியில் வந்து ஆடைகளை, வஸ்திரங்களை, அன்னதானங்களை கொடுக்கலாம். இதெல்லாம் சிறப்பான ஒரு பரிகாரம். இந்த 2025 இந்த இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா 24ல் யாரும் எதிர்பார்க்காம திருவண்ணாமலையில் அந்த மலை சரிவெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த 2025ல் இயற்கை சீற்றங்கள் உலகளவில் எப்படி இருக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும்? அதாவது 2025 பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் எடுத்தோம். இயற்கை சீற்றுக்கு வருவோம். முதல்ல பணம் அதுக்குள்ளே போகும். தங்கத்தோட விலை 10,000 தொடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு கிராம் சொல்றீங்களா? 10,000? எஸ். ஓகே சார். ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் பிரேக் பண்ணும். அந்த அளவுக்கு ஏறும். அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் கண்டிப்பாக கணிசமாக உயரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து அதிகமாகும். ஆனால் உலக அளவில் இந்தியாவுடைய ஜிடிபி கடந்த ஒரு 6 ஆண்டுகள் இல்லாத அளவு கம்மியாக இருக்குது. அது திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். இப்போ 5.4% என்னவோ இருக்குது பெர் கேபிட்டா இன்கம். அது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நிறைய ஒரு 6 மேலே போகும், 6.5 மேலே போகுங்கிறது என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி இயற்கை சீற்றங்களை வந்தீங்கன்னா 2023லேயே லாஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து ஒரு வெள்ளம் வந்தது 2023 டிசம்பர் 6 இந்த வாக்கில் வந்தபோது சொன்னேன். அடுத்த ஆண்டு இதே மாதிரி இயற்கை சீற்றம் வராது, இந்த அளவிற்கு டேமேஜ் இருக்காது, தண்ணீர் மூலியமாக டேமேஜ் இருக்காது, காற்றின் வீச்சினால டேமேஜ் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி பெஞ்சன் புயலில் காற்றின் மூலியமாக வந்த டேமேஜ் வந்து அதிகம். அதே மாதிரி இப்போ வந்து 2025 போகும்போது இந்த அளவுக்கும் கூட இருக்காது, இன்னும் சற்று குறைவாக தான் இருக்கும். இயற்கை சீற்றங்களுடைய தாக்கம் பெருமளவில் இருக்காது, மாடரேட்டாக இருக்கும். இல்லாமையும் இருக்காது. சில டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மூலியமாகவும், எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால் அரசியல்வாதிகளும் சில வேலைகளை செய்வாங்க, எல்லாத்துக்கும் அவங்களும் சில முயற்சிகளை செய்வாங்க. அதுக்கும் காரணமாகவும் மக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. 2023 விட 24 பெட்டர், 24 விட 25 பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். உலக அளவில் நீங்கள் தெற்காசிய நாடுகளை பார்த்தீங்கன்னா சில இடத்துல எர்த்குவேக்ஸ் அந்த மாதிரி வரலாம். இந்தோனேஷியா, ஜகார்ட்டா போன்ற, ஜப்பான் போன்ற, சவுத் கொரியா போன்ற நாடுகள்லாம் கூட நிறைய எர்த்குவேக் வரலாம், பூமி அதிர்ச்சி வரலாம், நில அதிர்வு வரலாம். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வி ஆர் கம்ப்ளீட்லி இன் ஒரு சேஃபர் ஜோன். நார்த் இந்தியாவில் சில பூகம்பங்கள், சில இயற்கை பேரழிவுகள், மலைச்சரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தமிழ்நாடு, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் இன் மச் பெட்டர் சேஃப் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து ஜோதிடமும் தாண்டி பல பொது கருத்துக்களையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்தையும் தகவலையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்கள், உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.